அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த AI தமிழ் டிவிக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசப்சாய் பெண்கள் கல்வி கற்கும் உரிமைக்காக குரல் கொடுத்தமைக்காக அவர் 2012ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் தாலிபன்களால் தலையில் சுடப்பட்டார். ஆப்கன் தாலிபன்களால் கைப்பற்றப்பட்ட பிறகு 4 மாதங்களாக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கும் 17 வயதான மாணவி இறப்பதற்கு முன்னதாக மலாலாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில், அன்புள்ள மலாலா, தினமும் காலையில் எழுந்தவுடன் பள்ளிக்கு தாமதமாகிவிட்டதாக நினைக்கிறேன். பிறகுதான் வேதனையோடு என் பள்ளி மூடப்பட்டு விட்டது நினைவுக்கு வருகிறது. என்னுடைய பள்ளி எங்கள் வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுடன் ரிக்ஷாவில் செல்வேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல ரிக்ஷா வருவதை பார்க்கிறேன். என்னுடைய பகுதியில் பள்ளிகள் திறக்கப்படும், என் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்ற நம்பிக்கையில் நான் தினமும் செய்திகளை பார்க்கிறேன். ஆனால் உண்மையில் என் வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. அடிப்படையான கல்வி உரிமை நாங்கள் பெண்கள் என்ற காரணத்தினால் பறிக்கப்படுவதை வேதனையோடு உணர்கிறேன். என்னுடைய முன்னாள் பெண் ஆசிரியர்களை பற்றி நான் கவலையோடு இருக்கிறேன். தம் குடும்பத்திற்கு ஒரே ஆதாயமாக இருக்கும் அவர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் கிடைக்கவில்லை. என் நண்பர்களை பார்க்க ஏக்கமாக இருக்கிறது. என்னுடைய நட்பு குழுவில் மிகச் சிலரே இணைய வசதியை பெற்றுள்ளார்கள். இணைய வழியில் ஆங்கிலம் படிக்கவும் எனக்கு நானே கற்பித்துக் கொள்ளவும் என்னால் முடிந்தவரை முயல்கிறேன். ஆனால் ஆசிரியர் இல்லாமல் மிகவும் கடினமாக இருக்கிறது. எங்கள் அறிவியல் ஆய்வகத்தில் மீண்டும் பரிசோதனைகளை செய்து பார்க்க ஒருமுறை நான் ரசித்த பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்றொரு பள்ளிக்கு எதிரான போட்டியில் வென்றபோது மிகவும் பெருமையாக உணர்ந்தேன். என்னுடைய பகுதியில் பள்ளிகள் திறக்கப்படும், என் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு மீண்டும் ஒரு முறை அரட்டை அடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் நான் தினமும் செய்திகளை பார்க்கிறேன். ஆனால் உண்மையில் என் வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் என்று யாருக்கும் தெரியாது. அடிப்படையான கல்வி உரிமை நாங்கள் பெண்கள் என்ற காரணத்தினால் பறிக்கப்படுவதை வேதனையோடு உணர்கிறேன். என்னுடைய முன்னாள் பெண் ஆசிரியர்களை பற்றி நான் கவலையோடு இருக்கிறேன். தம் குடும்பத்திற்கு ஒரே ஆதாயமாக இருக்கும் அவர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் கிடைக்கவில்லை. என் நண்பர்களை பார்க்க ஏக்கமாக இருக்கிறது. என்னுடைய நட்பு குழுவில் மிகச் சிலரே இணைய வசதியை பெற்றுள்ளார்கள். இணைய வழியில் ஆங்கிலம் படிக்கவும் எனக்கு நானே கற்பித்துக் கொள்ளவும் என்னால் முடிந்தவரை முயல்கிறேன். ஆனால் ஆசிரியர் இல்லாமல் மிகவும் கடினமாக இருக்கிறது. எங்கள் அறிவியல் ஆய்வகத்தில் மீண்டும் பரிசோதனைகளை செய்து பார்க்க ஒருமுறை நான் ரசித்த பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் என்னுடைய பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்றொரு பள்ளிக்கு எதிரான போட்டியில் வென்றபோது மிகவும் பெருமையாக உணர்ந்தேன் என்று அந்த மாணவி எழுதியிருந்தார். மலாலா யூசுப்சாய் லாப நோக்கமற்ற மலாலா நிதியத்தின் இணை நிறுவனர். இந்த நிதியம் ஒவ்வொரு பெண்ணும் பயமின்றி கல்வி கற்கவும் தங்கள் வாழ்வை வழிநடத்தும் புதிய உலகை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அவர் கடிதத்திற்கு பதில் எழுதினார். அதை பற்றி பார்க்கலாம். எல்லா பெண்களும் பள்ளிக்கு சென்றால் எல்லா துறைகளிலும் நாம் தலைமை பதவிகளை ஏற்க முடியும். நமக்காக நாம் சிறப்பாக வாதிடலாம். நம்முடைய உலகத்தை மேம்படுத்த உதவலாம். அதிகம் படித்த பெண்கள் பங்களிப்பு, தடுப்பூசி உருவாக்கம் அல்லது காலநிலை தீர்வுகளை கண்டறிதல் போன்றவற்றின் செயல்பாட்டை விரைவுபடுத்த உதவும். நான் இந்த எதிர்காலத்தை பார்க்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கல்விக்காகவும் சமத்துவத்திற்காகவும் நான் போராடும் போது உன்னை பற்றி நினைப்பேன். உன்னுடைய அறிவியலின் மீதுள்ள ஆர்வத்தோடும் எனக்கு கிடைத்ததை போன்ற ஒரு தந்தையோடும் நீ படித்து வழிநடத்துவதை பார்க்க விரும்புகிறேன். உன் கதையை தொடர்ந்து பகிவும் இதில் தொடர்ந்து செயல்பட அழைப்பு விடுக்கவும் உறுதியளிக்கிறேன். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் உன் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடாதே. உனக்குள் கேட்கும் குரலை நம்பு, உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று செய்தி இடம்பெற்றுள்ளது. எனவே பெண்கள் இந்த கடிதத்தில் உள்ள செய்தியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கல்வி என்பது வெறும் பணம் சம்பாதிக்கும் கூலிகளை உருவாக்கிவிடக்கூடாது. அறிவுள்ள, தன்னம்பிக்கை உள்ள சமூகம் உருவாக
பெண் கல்வி மிக அவசியம் என்பதை வலியுறுத்துகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். மக்களால் நான், மக்களுக்காக நான். வணக்கம்.